சம்பாதிக்கிறதுக்கு பணத்துக்கான வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வாட் அனாலிசிஸ். SWO2 ஸ்வாட் அனாலிசிஸ். ஸோ ஸ்ட்ரென்த் அப்படின்னா உங்களுடைய பலம். உங்களோட பலம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய பலம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போல்டு லீடர்ஷிப், தைரியமான தலைமை, மார்க்கெட்டிங் ஸ்கில், அது வந்து ஒரு திறமை, செல்லிங் ஸ்கில், விற்பனை ஸ்கில், அது வந்து ஒரு திறமை, அப்புறம் ஒரு குழு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீமை ட்ரெயின் பண்ணுறது, அது ஒரு திறமை. அந்த மாதிரி உங்களுக்குன்னு சில திறமைகள் இருக்கும். அந்த திறமைகள் என்ன? நீங்கள் ஆரம்பித்த நிறுவனங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அந்த திறமைகள் என்ன? அதான் உங்களோட ஸ்ட்ரென்த்து. வீக்னஸ்னால் உங்களோட பலவீனம் என்ன? அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றது என்னோடய பலவீனம், ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணாது என்னோடய பலவீனம், அக்கௌண்ட்ஸ் ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது என்னோடய பலவீனம். அது மாதிரி உங்களோட வீக்னஸ் என்ன? அதுக்கப்புறம் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மணி ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய, ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணக்கூடிய, லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஏஜென்சி ரன் பண்ணுறேன். நான் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு கடன் வாங்கி கொடுக்குறேன். அந்த கடனில் பார்த்திங்கன்னா அவங்களால ஒரு அமௌண்ட்டை கட்டணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கான வருமானம் அவங்களுக்கு வராது. அப்போ அந்த வருமானத்தை நிலையாக தரக்கூடிய ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ நான் அந்த கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்போ அது வந்து அந்த வாய்ப்பை நான் அவங்களுக்கு செல் பண்ணுறது எனக்கு ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து ஒரு காலேஜில் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா அதே விஷயத்தை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ அதை நீங்கள் கரண்டாக நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல, அதுக்கு டியூஷன் எடுக்கலாம். அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? அதுக்கப்புறம் த்ரெட்னால் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு, உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயம், உங்களை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயம், அது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பேங்க்கில் நீங்கள் லோன் கட்டாமல் இருக்கலாம். அதுக்காக ஒரு 138 கேஸ் கோர்ட்டில் நடக்கும். அது வந்து ஒரு பலவீனம். ஏதாவது ஒரு கன்சியூமர் கோர்ட்டில் ஏதாவது உங்களுக்கு எதிராக உங்கள் நிறுவனத்து பொருளுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கலாம். அந்த கேஸ் எப்படி போகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அது வந்து ஒரு பலவீனமாக இருக்கணும். இப்போ இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். உங்களோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், உங்களோட பலம், பலவீனம், உங்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்பு, இது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். தன் வலிமை, தன் துணை வலிமை, மாற்றான் வலிமை, இது எல்லாமே தெரிஞ்ச அப்புறம்தான் ஒரு மனுஷன் வந்து களத்தில் இறங்கணும். இது இல்லாமல் தோல்வியாளர்கள் என்ன பண்ணுவாங்க? எந்த அனாலிசிஸும் பண்ணாமல் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தில் இறங்குவாங்க. அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு அறிவு சார்ந்து சிந்திக்காமல் இறங்கினா தோல்வி நிச்சயம். நீங்கள் ஒரு வாட்டி தோல்வி அடைஞ்சிங்கன்னா உங்களோட ரெப்புடேஷன் பாதிக்கப்படும், உங்களுக்கு லாஸ் வரும், உங்களோட எனர்ஜி லாஸ் வரும், உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் லாஸ் வரும். அந்த மாதிரி பண்ணுறவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% மக்கள் வந்து தாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில், பணம் சம்மந்தமான விஷயங்களில் முதல் முயற்சியில் தோல்வி தான் தழுவுறாங்க. வெறும் 10% தொழில் ஆரம்பிக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. மிச்சம் 90% ஆள் தோக்குறாங்க. ஏன் தோக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமலே அவங்க ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் சிஸ்டம். எந்த நாட்டுக்கு வேணால் போங்க, எந்த துறைக்கு வேணால் போங்க, அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஃபாலோ பண்ணுற சிஸ்டத்துக்கு பேர் ட்ரையல் அண்ட் எரர். இந்த ட்ரையல் அண்ட் எரர் என்னென்னா, நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம், ஒத்துக்கிட்டால் ரைட், ஜெயிச்சா ஓகே, ஜெயிக்கலன்னா நம்ம வேறு வழி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இறங்குவாங்க. மோஸ்ட்லி அதில் தோற்றுருவாங்க. தோற்றா திருப்பி இறங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ அது பிஸ்னஸ்னால் லாஸுப்பா, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்க முடியாதுப்பா, டிரைவிங் ஒத்து வராதுப்பா, கல்யாணத்தில் டைவர்ஸ் ஆகிடும்பா அப்படிங்கிறத ஒரு தோல்விக்கான காரணத்தை சொல்லுவாங்க. அது எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். சரி, இந்த ட்ரையல் அண்ட் எரருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம வீடுகளில் எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அது பட்ட காலில் படும், கெட்ட குடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ட காலில் ஏன் படுது, கெட்ட குடி ஏன் கெடுதுன்னா, நமக்கு ஏதாவது ஒரு நஷ்டமோ ஒரு வீழ்ச்சியோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நம்மளும் அதை சொல்லி காமிச்சிட்டு இருப்போம். நம்ம வீட்டில் இருக்கவங்களும் சொல்லி கொடுத்துறாங்க, எனக்கு இது வேண்டாம், இந்த வழி வேண்டாம், இந்த தோல்வி வேண்டான்னுவோம். நமக்கு பிரபஞ்சம் திருப்பி அதையே கொடுக்கும். அதான் பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும். சரி, இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன அப்படின்ற இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க. பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிட்டு இருக்கான், ஏழை மேலும் ஏழை ஆகிட்டு இருக்கான். இது எல்லா சிவாஜி படத்த டைலாக்லேருந்து எல்லா படத்துறாங்க டைலாக்கும் சொல்லுவாங்க. இந்த டைலாக்கும் ரொம்ப உண்மை. பணக்காரன் ஏன் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எடுத்த பல முயற்சிகளில் ஏதோ ஒரு முயற்சி வெற்றி அடைஞ்சிருச்சு. அந்த முயற்சியில் அவர் ஜெயிச்சிட்டார். அந்த ஜெயிச்ச அந்த விஷயம் அவருக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கு. அவருக்கான ரிசோர்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அதனால் அவர் மேலும் பல முயற்சிகளை அடைகிறாரு. நீங்கள் பணக்காரன் பெரிய கம்பெனி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கன்சல்டன்ட், ஒரு மாஸ்டர் மைண்ட் குரூப் அப்படின்னு வச்சுருப்பாங்க. எவ்வளோ பெரிய நிறுவனங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் எவ்வளோ பெரிய நிறுவனம். அவங்க வந்து ஒரு விஷயமும் செய்யறதுக்கு முன்னாடி சில தெரியாத விஷயங்களுக்கு அவங்க ஒரு கன்சல்டண்ட்டோ மாஸ்டர் மைண்டோ வைக்கிறாங்க.
ஆனால் நம்ம சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் இல்லை சிறு தொழில் ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணுறோன்னா எல்லாமே நமக்கு தெரியும், நம்ம பண்ணிடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தவறான ஒரு விஷயத்தில் இறங்கி நிறைய விஷயத்த கரெக்டாக பண்ணி சில விஷயங்களை கரெக்டாக பண்ணாதனால தோல்வி ஆகிடுறது. அந்த தோல்வி அவமானத்தை தருது, நஷ்டத்தை தருது. நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் அதனால் பாதிப்படைகிறாங்க. அதனால் நம்ம எந்த நல்ல முயற்சிகளையும் எடுக்கிறதில்ல. ஸோ அப்போ நம்ம எப்படி வெற்றி அடையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் குரூப் சூஸ் பண்ணி ஒரு மாஸ்டர் மைண்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும், இங்கே இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட் குரூப்ஸ் எல்லாம் வந்து 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா காஸ்ட் மினிமம். அந்த காஸ்ட் வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி மாஸ்டர் மைண்ட் குரூப்பில் படிச்சுட்டு அந்த மாதிரி மாஸ்டர் மைண்ட் குரூப்பில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு இலவசமாகவே இந்த வீடியோ மூலமாக பகிர்றேன். அதுக்காக தான் நான் இந்த மாஸ்டர் மைண்ட் சேனல் ஆரம்பித்தேன். என்னோடய பேர் வந்து விஜயகுமார். இந்த சேனலோட பேர் மாஸ்டர் மைண்ட் விஜய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து நீங்கள் பணக்காரராகிறதுக்கான வழிகளை உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.